நம்ம உடம்புல வந்து புரதம் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். அந்த ப்ரோட்டீன்ஸோட சிதறு பொருள் தான் வந்து பியூரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியூரைன்ஸ்லேருந்து வரக்கூடிய இதுதான் வந்து யூரிக் ஆசிட். இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுப்பாங்களா சார்? அப்போ அவங்களுக்கு நான் சார் வரல வாய்ப்புகள் இருக்குது. மட்டன், பீஃப் நிறைய சிதைவு பொருள், நிறைய அது ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் சிதைவு பொருளாகி அதில் பியூரைன்ஸ் நிறைய வந்து இந்த யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அனிமல்ஸ் ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருமா, இல்லை வெஜிடேரியன்ஸ்க்கும் வர வாய்ப்பு? பியரில் வந்து நிறைய பியூரைன்ஸ் வரும். ஸோ ஆல்கஹால் எடுத்துட்டாலும் சரி, பியர் எடுத்துட்டாலும் சரி, அதோட பியூரைன்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது கவுட்டி அட்டாக்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிடும். சரி சார், அப்போ யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது பேர் கவுட்டா அப்படின்னு கேட்டால் அது பேர் கவுட் கிடையாது. எஸ்பெஷலி எங்கே படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோ இருக்குல்ல, கிரேட் டோ, பெருவிரலுக்கு கொஞ்சம் மேலே அந்த ஜாயின்ஸில் தான் டெம்பரேச்சரும் லோவாக இருக்கும், சர்க்குலேஷனும் கொஞ்சம் சீக்கிரமாக போனால அங்கே கொஞ்சம் படிஞ்சு திடீர்னு ஒரு நாள் வலி வரும். ஒரு பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் எடுத்தாலோ இல்லை கொஞ்சம் அன்னைக்கு ரெட் மீட் ஜாஸ்தியாக உடனே அது வலி வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, நாளாக அந்த கிறிஸ்டல்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுதுல, உள்ள இன்ஃப்ளமேஷன் வந்து கிறிஸ்டல்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஜாயிண்ட்டை வந்து அதோட ஷேப்பையே மாற்றிடும். ஏன்னா சிம்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, கால் கட்டக்காரர்களில் ஜாயின்ஸில் பெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், இல்லை கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். தமிழ் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட மருத்துவர் விஜய் சக்கரவர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டாக கவுட்ன்ற ஒரு ப்ராப்ளம் எல்லார்ட்டையும் கேள்விப்படுற மாதிரி இருக்குது சார். கவுட் அப்படின்னா என்னது சார்? சரி, அது ரீசெண்டாக இல்லை, ரொம்ப வருஷமாகவே இருந்திருக்கக்கூடிய ஒரு வியாதி தான். நம்ம உடம்புல வந்து புரதம் சாப்பிட்றோம், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சாப்பிட்றோம். அந்த ப்ரோட்டீன்ஸோட சிதறு பொருள் தான் வந்து பியூரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பியூரைன்ஸ்லேருந்து வரக்கூடிய இதுதான் வந்து யூரிக் ஆசிட். ஸோ என்ன ஆயிடுது அப்படின்னா, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்டாலோ அது வந்து எக்ஸ்கிரீட் ஆகுது. அதை இந்த பியூரைன்ஸை எது வெளியேற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி தான் அதை வெளியேற்றுறது. இதில் அந்த கிட்னியில் வெளியேற்றுறதுக்கு ஒரு என்சைம் ஒன்று தேவைப்படுது. இதுதான் பேசிக் மேட்டர். இதில் எந்த இடத்துல அது யூரிக் ஆசிட் உடம்புல ஜாஸ்தி ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் யூஸ்வலாக அது எக்ஸ்க்ரீட் ஆகிடும். பட் ஒரு சில நேரத்தில் அது எக்ஸ்க்ரீட் ஆகாது. அந்த மாதிரி போட்டுலாம் அது யூரிக் ஆசிட் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகலாம். ரெண்டாவது, இந்த கிட்னி நல்லா அதை யூரிக் ஆசிடை வெளியில் தள்ளணும்னா நிறைய நீர் தேவை. ஸோ ரொம்ப க்ரானிக்காக நீரே குடிக்காமல் இருக்கிறவங்களுக்கு நீர் சத்து கம்மியாகி இந்த மாதிரி அது வெளியில் கிட்னி மூலியமாக வெளியில் தள்ளாமல் அது வந்து யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆகலாம். மூணாவதாக நான் என்ன சொன்னேன்னா, கிட்னியிலேருந்து ஒரு என்சைம் தேவைப்படுது, அதுதான் அதை வெளியில் தள்ளணும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த என்சைம் சரியாக வேலை பார்க்கலன்னா அது வந்து யூரிக் ஆசிடை வெளியில் தள்ளாது. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த யூரிக் ஆசிட்ங்கிறது நம்ம ரத்தத்தில் வந்து ஜாஸ்தியாகும். சரி சார், அப்போ யூரிக் ஆசிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அது பேர் கவுட்டா அப்படின்னு கேட்டால் அது பேர் கவுட் கிடையாது. யூரிக் ஆசிட் ஜாஸ்தியானால் எல்லாருக்கும் சிம்டம் வரணும் அப்படின்னு கிடையாது. என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல லேசாக யூரிக் ஆசிட் ரொம்ப நாளாக சேர்ந்துக்கிட்டே போகும். நமக்கு அடிபட்டதுன்னு வைங்களேன், ஒரு வீக்கம் ஒன்று வரும். அதே மாதிரி இந்த யூரிக் ஆசிட் வந்து எங்கே ரொம்ப டெம்பரேச்சர் லோவாக இருக்குதோ, ஜாயின்ஸ்லலாம் கொஞ்சம் லோவாக இருக்கும் டெம்பரேச்சர், அந்த இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக படிய ஆரம்பிக்கும். இன்ஃப்ளமேஷனும் உண்டாக்கும். இன்ஃப்ளமேஷன்னா ஒரு விதமான வீக்கத்தை உண்டாக்கும். அந்த வீக்கம் உண்டானதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கவுட்டுங்கிறது அந்த வலி ஏற்படும். ஏன்னா அந்த யூரிக் ஆசிட்லாம் அந்த இதில் படிஞ்சு, எஸ்பெஷலி எங்கே படிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டோ இருக்குல்ல, கிரேட் டோ, பெருவிரலுக்கு கொஞ்சம் மேலே அந்த ஜாயின்ஸில் தான் டெம்பரேச்சரும் லோவாக இருக்கும், சர்க்குலேஷனும் கொஞ்சம் சீக்கிரமாக போனால அங்கே கொஞ்சம் படிஞ்சு திடீர்னு ஒரு நாள் வலி வரும். செவப்பாயிடும். அந்த டோவே செவப்பாயிட்டு வலியும் வரும். தொட்டாலே அப்படி குதிச்சிடுவாங்க, காலையே அப்படி எடுத்து வைக்க முடியாது, நடக்க முடியாத அளவுக்கு ஒரு வலி சில பேருக்கு வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அது பேர் தான் கவுட். ஸோ யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கிற எல்லாருக்கும் கவுட் வரணும்னு கிடையாது. பட் நாளடைவில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இல்லை கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து அது வந்து கவுட்டாக மாறும். இப்போ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கனால கவுட் வரலாம்னு ஒரு சான்ஸ் இருக்குங்க. இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் நிறைய ப்ரோட்டீன்ஸ் எடுப்பாங்களா சார்? அப்போ அவங்களுக்கு நான் சார் வரல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன், எஸ்பெஷலி ரெட் மீட், மட்டன், பீஃப், அப்புறம் மட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மூளை, குடல்,
இதெல்லாமே போருக்கு இதெல்லாம் சாப்பிட்றாங்களே, இந்த ரெட் மீட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிதைவு பொருள், நிறைய அது ப்ரோட்டீன்ஸ் வந்து அதில் சிதைவு பொருளாகி அதில் பியூரைன்ஸ் நிறைய வந்து இந்த யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது சில பேர் இந்த ப்ரோட்டீன் பவுடராகவே எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே ப்ரோட்டீன் நிறைய உடம்புல இருந்ததுன்னா அனிமல் ப்ரோட்டீனில் அந்த ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் வெஜிடபிள் ப்ரோட்டீன் இருக்குல்ல, அதில் வந்து இந்த அளவுக்கு வர வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஸோ கவுட்டுங்கிறது வந்து எல்லாரும் இதை நம்ம யூரிக் ஆசிட் ஜாஸ்தினாலும் நிறைய பேர் பயந்துருவாங்க, சார் எனக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு. யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணி நிறைய எடுத்துக்கிடணும், உணவு கட்டுப்பாடு அவசியம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நேற்று நல்லா இருந்தது சார், திடீர்னு ஒரு நாள் நான்வெஜ் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன் வந்துருச்சு. அது போக ஆல்கஹால், பியர் கன்சம்ஷன், நிறைய இந்த பியரில் வந்து நிறைய பியூரைன்ஸ் வரும். ஸோ ஆல்கஹால் எடுத்துட்டாலும் சரி, பியர் எடுத்துட்டாலும் சரி, அதோட பியூரைன்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது கவுட்டி அட்டாக்ஸை வந்து ஜாஸ்தி பண்ணிடும். இப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தாலே நம்ம மெடிசன் எடுக்கணுமா சார்? அதான் ஏற்கனவே எல்லாரும் எடுக்க தேவையில்லை, பட் அதிகமாக இருக்கிறதே ஒரு ஆபத்தானது தான். ஸோ அது கொஞ்ச நாள் ஆக 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 அது வந்து நம்ம ஜாயின்ஸில் படிஞ்சு 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 வந்து அது திடீர்னு ஒரு நாள் வலியை வந்து ஏற்படுத்தும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேப்லெட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. சில நேரம் 10க்கு மேலே இருந்தாலே, யூஸ்வலாக அது வந்து 6.5க்கு கீழே இருக்கும், பட் 10க்கு மேலே இருந்தால் சில நேரம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு வந்து பிபி ஜாஸ்தியாக இருக்கும், அந்த அவங்களுக்கு வந்து பிபி இருக்கிறவங்களுக்கும் நம்ம யூரிக் ஆசிடுக்கு உண்டான டேப்லெட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்குண்டான டேப்லெட் கொடுத்து குறைக்கணும். மூணாவதாக கிட்னியில் இந்த யூரிக் ஆசிட்னால கல் வருது. இந்த யூரிக் ஆசிட் ஏற்கனவே என்ன சொன்ன காலில் போய் இருந்தது, அதே மாதிரி அது கிட்னியில் வந்து கல் உண்டாக்குச்சுனாலும் அதுக்குண்டான டேப்லெட் நம்ம எடுத்தாகணும். ஸோ சிம்டம் இல்லாத வரைக்கும் பெருசாக தேவைப்படாது. பட் சிம்டம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கிட்னியில் கல் உண்டாக்குறது, இல்லை பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி பண்ணுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்குது, இல்லை கால் கட்ட வரல், இல்லை மற்ற ஜாயின்ஸில் பெயின்லாம் வருது அதோட வீக்கத்தினால அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு வந்து அவங்க டேப்லெட் எடுக்கணும். இப்போ இது வந்துட்டு சிம்பிளாக இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கவுட் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சிம்டம்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கால் கட்ட வரலில் வலி நிறைய பேர் சொல்கிறது. அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த யூரிக் ஆசிட் மட்டும் அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டாங்க. நம்மளுக்கு யூரிக் ஆசிட் வந்து ஜாஸ்தியாக இருந்தது, மாசல் செக்கப்போ இல்லை வேறு செக்கப்போ பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் காலில் கட்ட வரலில் வலி இருக்குது. எஸ்பெஷலி இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அவங்க நிறைய மட்டன் எடுப்பாங்க, இல்லை பீஃப் எடுப்பாங்க, பியரும் எடுப்பாங்க, தண்ணி கம்மியாக குடிப்பாங்க. ஸோ இப்படி மல்டிபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கால் கட்ட வரலில் வலி வர வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் கவுட். பட் யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருந்தாலும் அப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரி அப்படின்னா, யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குன்னா உடல் குறைச்சி, தண்ணி நிறைய குடிச்சு, அனிமல் ப்ரோட்டீனை கட் டவுன் பண்ணி, ரெட் மீட்டை கட் டவுன் பண்ணிட்டு, அண்ட் எல்லாமே இந்த மாதிரி வெஜிடபிள் ப்ரோட்டீனுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த நேரமே அதை ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போது அனிமல்ஸ் ப்ரோட்டீன் சாப்பிட்றவங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் வருமா, இல்லை வெஜிடேரியன்ஸ்க்கும் வர வாய்ப்பு இருக்கா? வெஜிடேரியன்ஸ்க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் சாப்பாடுனால மட்டும் இந்த கவுட் வந்துட போகிறது கிடையாது. அது வந்து கிட்னிலேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு தொந்தரவு இருந்தாலே, அந்த என்சைம் கொஞ்சம் டெஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் வந்துடலாம், இல்லை தண்ணி கம்மியாக குடிக்கிறவங்களுக்கு வரலாம். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. பட் வெஜிடேரியன்ஸ் வந்து அவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு அடுத்தது, அவங்க டெஃபினட்டாக தண்ணி நிறைய குடிக்கணும். ரெண்டாவது, ஒரு சில ஃபுட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் பியூரின் கண்டென்ட் வந்து அதிகம். கேபேஜு, பிரிஞ்சால், அப்புறம் வெண்டைக்காய், இந்த மாதிரி இதிலலாம் பியூரைனோட, மஷ்ரூம் மெயினாக இதிலலாம் கொஞ்சம் கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கம்மி பண்ணிட்டு மற்ற ஃபுட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வெஜிடேரியன்ஸ்க்கும் வரலாம், தண்ணி நிறைய குடிக்கணும். இந்த வெஜிடேரியன்ஸில் என்னென்ன ஃபுட்டு அதை அவாய்ட் பண்ணணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நார்மலாக தண்ணி நிறைய குடித்து டேப்லெட் எடுத்து அதுவும் பெட்டர் ஆகிடும். இப்போ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்னு சார் இருக்குது? இது ரொம்ப நாள் டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்குமா சார், ரொம்ப வருஷமாக ஆயுஸ் ஃபுல்லும் எடுக்க வேண்டியிருக்குமா அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து உணவு பழக்கம் அண்ட் வெயிட்டை குறைக்கணும். இது ரெண்டையும் குறைச்சா தான் நம்மளுக்கு அந்த யூரிக் ஆசிட் வந்து கொஞ்சம் பெட்டர் ஆகும். ஸோ தண்ணி வந்து 3-4 லிட்டர் கண்டிப்பாக குடிச்சிட்டே இருக்கணும், அண்ட் வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும். இதை வந்து பேசிக்காக கட்டாயமாக பண்ண வேண்டியது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், வெஜிடேரியன்ஸ் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும், நான் வெஜிடேரியன்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும். வெஜிடேரியன்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணும், பிரிஞ்சால், வெண்டைக்காய், அப்புறம் மஷ்ரூம்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். கேபேஜ் அண்ட் கீரை இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நான் வெஜிடேரியன்ஸ் ரெட் மீட்,
நீங்கள் சொன்ன மாதிரி போர்க்கு, மட்டன், இது அண்ட் பீஃப் இதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டுலாம் லைஃப் ஸ்டைலில் வருது. இதுக்கப்புறம் தான் வந்து டேப்லெட்ஸ் வருது. அந்த டேப்லெட்ஸில் யூரிக் ஆசிடை குறைக்கக்கூடிய ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்குது. இது ரெகுலராக எடுத்தால் திரும்ப திரும்ப அந்த வலி வராமல் தடுக்கலாம். இன்னொரு செட் ஆஃப் டேப்லெட் இருக்குது. வலி வந்தவொடனே என்ன சார் பண்ணுறது? வலி வந்தவொடனே இந்த கவுட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டேப்லெட் இருக்குது. அந்த டேப்லெட்டை போட்டால் வலி அந்த நேரம் கம்மியாகும். ஒரு 4-5 டேஸ் அந்த டேப்லெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ மந்த்ஸ் தேவைப்படும். ஒரு 2 to 3 months ஆர் 4 months. நிறைய பேர் ஒரு 6 மாதம் 7 மாதம் நல்லா இருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உணவு பழக்கத்தில் ஒரு பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் கொஞ்சம் எடுத்தாலோ இல்லை கொஞ்சம் அன்னைக்கு ரெட் மீட் ஜாஸ்தியாக கண்டு உடனே அது வலி வர வாய்ப்புகள் இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா நாளாக நாளாக அந்த கிறிஸ்டல்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுதுல உள்ள இன்ஃப்ளமேஷன் வந்து கிறிஸ்டல்ஸ் ஒன்று ஃபார்ம் ஆகுது. அது வந்து ஜாயிண்ட்டை வந்து அதோட ஷேப்பையே மாற்றிடும். ஸோ நம்ம இப்போவே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல அப்படின்னா ஒன்ஸ் அந்த ஜாயிண்ட்டோட ஷேப்பு இல்லை தன்மை மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டி பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கிறத கண்டுபிடிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். லைஃப் ஸ்டைல் அண்ட் டேப்லெட்ஸ். சார் இப்போ எனக்கு கவுட் இருக்கா இல்லையா சிம்பிளாக எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? மெஜாரிட்டி பிளட் டெஸ்ட் மூலியமாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் கவுட் இருக்குதா இல்லையா அப்படின்னா. ஏன்னா சிம்டம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா கால் கட்டக்காலில் ஜாயின்ஸில் பெயின் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை கிட்னியில் ஸ்டோன்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கணும்னா பிளட் டெஸ்ட் பார்த்துட்டு யூரிக் ஆசிட் யூஸ்வலாக 6.5க்கு கீழே இருக்கணும். அது வந்து 6.5க்கு மேலே தாண்டுச்சுன்னா யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணாமல் இதே மாதிரி ரெட் மீட் சாப்பிட்டுட்டு இல்லை தண்ணி கம்மியாக குடிச்சு வெயிட் குறைக்காமல் இருந்தோன்னா அது எப்போனாலும் அது கவுட்டாக மாறலாம். ஸோ பிளட் டெஸ்ட் தான் அதோட மெயின் இதுவாக கண்டுபிடிக்கிறது. பிளட் டெஸ்ட்டை தவறி அதை நம்ம கண்டுபிடிக்கல, சுகர் பேஷண்ட்ஸு, கொலஸ்ட்ரால் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கலைன்னா அட் ஒன் பாயிண்ட் வந்து அது கவுட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. தேங்க்யூ சார், நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப தேங்க்யூ.